உங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்படாதீங்க. உயிர் வாழ எதை சாப்பிடுறது, எதை குடிப்போங்கிறத நினைச்சு, உங்க சரீரத்துக்கு எதை உடுத்துவோங்கிறத நினைச்சு கவலைப்படாதீங்க. உண்ணும் உணவை விட உயிர் உயர்ந்தது இல்லையா? உடையை விட உடல் உயர்ந்தது இல்லையா? வானத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க. அதுங்க விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்ல. ஆனாலும் உங்க பரம பிதா அவைகளை போஷிக்கிறாரு. அவைகளை விட நீங்க மேலானவர்கள் இல்லையா? கவலைப்படுறதால உங்கள யார் அவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? அதனால கவலைப்படாம இருங்க. எதை சாப்பிட போறோம்? காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆகவே உமது கையில் இருக்கிறோம், உமக்கு நலமும் நியாயமும் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அன்பு இறை மக்களே, கடவுளிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொல்கிறான் கர்த்தருடைய பக்தன். இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் வழி விலகி போன தன்னுடைய பொல்லாத செய்கைகள் நிமித்தம் கடவுளிடத்தில், கடவுளுடைய தாசனாகிய யோசுவாவினிடத்தில் மன்னிக்கும்படி தாழ்மையாக கேட்கிறான். கடவுளை, உமக்கு நலமானதை பிரியமானதை எங்களுக்கு செய்யும் என்று சொல்லி அதன்படியே யோசுவா அந்த மக்களுக்கு நன்மை செய்தவனாக காணப்படுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் செய்கின்ற காரியங்களில் உண்மை இருக்கிறதா, நன்மை இருக்கு. ஒருவன் எனக்கு தீங்கு செய்து விட்டால் அவனை பழிக்கு பழி வாங்குவேன் என்று மன்னிக்காதபடியும் அந்த தீய செயலை மறக்காதபடியும் நாம் வைராக்கியத்தோடு இருக்கிறோம். இன்று காலை நாம் எழுந்ததுடன் என்னுடைய மனதில் தேவையில்லாத சில காரியங்கள் அலைவாய விடாமல் கவனமாய் இருந்தேனா? ஜெப வேளையிலே தேவனை நான் தேடி சேர்ந்தேனா? இன்று நான் விசுவாசத்தில் நடந்தேனா? எல்லா விதமான தீய வார்த்தைகளை, எண்ணங்களை விட்டு அகற்றினேனா? இன்று நாவை சரியாக ஆளுகை செய்தேனா என்று நாம் காலையிலே எழுந்து யோசித்து பார்க்க வேண்டும். அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஒரு கப்பல் கடலில் செலுத்தப்படுவதற்கு முன்பு அதன் சோதனை ஓட்டத்திற்கு சென்று அந்த ஓட்டம் கவனமாக கண்காணிக்கப்படுகிறது. இன்றைக்கும் அவ்வாறு தான் ஒவ்வொரு நாளும், நேரமும், நிமிஷமும், நொடியும் கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் சோதிக்கிறவராக மாத்திரமல்ல, கவனித்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை இந்த உலகம் என்ற பாவம் என்ற கடலிலே அது பயணிக்கும் போது எவ்வாறு அவன் சோதிக்கப்படுகிறான், இன்னலுக்கு உள்ளாகிறான், ஆளாகிறான், அவற்றிலிருந்து வெளிவருகிறான் என்ற எண்ணம். இன்றைக்கு மிசியோன் தோத்திர பண்டிகை உலகத்துக்கு நற்செய்தியை, இந்த தமிழகத்துக்கு நற்செய்தியை கொண்டு வந்த அருமையான ஒரு நாள். இந்த நாளுக்காக அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவாக இருக்கிறது என்று இறைமகன் இயேசு சொன்னார். அவருடைய வார்த்தையின்படி கடவுளிடத்தில் இன்றைக்கு அநேகரை நாம் கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக, கடவுளே உமக்கு நலமானதை செய்ய எனக்கு இந்த நாளிலே நீர் இறங்கும், உமக்கு நலமானதாக நன்மையானதாக இருந்தால் எனக்கு நீ செய்யும். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் ஊழியம் செய்கிறோம் என்ற பேரில் பல இணையதள ஜபங்கள் நடக்கிறது. அந்த ஜூம் ஜபங்கள் நடக்கும். இவைகளிலெல்லாம் உண்மையும் உத்தமங்கள் இருக்கிறதா? நீதியும் நியாயங்கள் இருக்கிறதா? தேவ அன்பும் இரக்கமும் அந்த ஜபங்களிலே இருக்கிறதா? இன்றைக்கு முன்னேற்றம் என்ற பெயருக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதையும் மதிப்பையும் கீழ்ப்படுதலையும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கின்ற வாழ்வுக்கு நாம் கொடுக்க மறுக்கிறோம். ஆகவே தான் இங்கே மக்களிடத்தில், யோசுவாவிடத்தில் கேட்கிறான், உமக்கு நலமானதை. இன்றைக்கு கடவுளுடைய ஊழியத்துக்கு இன்றைக்கு யாரெல்லாம் இன்றைக்கு இயேசுவை அறியாத மக்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத மக்கள் தெற்கு பகுதியிலே அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலாவது நற்செய்தி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் மாறி ஒரு சமூக கூட்டம் முன்னேறி விட்டார்கள். இன்றைக்கும் இன்னும் ஒரு சமூகம் இன்றைக்கு ஒரு இனத்தால் ஒடுக்கப்பட்டு இன்றும் அடக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலை. இவர்களிலே முழு விடுதலையை கொண்டு வர ஆண்டவர் இந்த நாளிலே, மிசியோன் தோத்திர திருநாளிலே நம்மிடத்தில் அழைக்கிறார். மிசியோன் இந்த அருள்பணிக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். யார் நம்முடைய இரத்தமும் அல்ல, சொந்தமும் அல்ல, நம்முடைய உறவும் அல்ல, ஆனால் நமக்காக இந்த ஜீகன் பால் இந்த
தரங்கம்பாடி கரையிறங்கிய ஒரு நாள், நற்செய்தி கரையிறங்கிய ஒரு நாள். அது வெள்ளமாக புரண்டு ஓடியது, கல்வியாக ஓடியது, மருத்துவமாக புரண்டு ஓடியது, நன்மையாக ஓடியது. பெண் அடிமைத்தனத்தை விரட்டி விடுதலை வாழ்வுக்குள்ளாக பெண்களை அழைத்து வந்தது. அப்படிப்பட்ட சுவிசேஷ ஊழியத்தை இந்த நாளிலே நினைவு கூறுகிற மக்களாக மாத்திரமல்ல, அதன்படி நலமானதை நன்மையானதை நாம் செய்கிறவர்களாக பிறர் கொடுக்கிறவர்களாக இந்த மிசியோன் தோத்திர திருநாள் அழைக்கிறது. அதற்காக கடவுளை நோக்கி மன்றாடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரை, ஆசீர்வாதமான நீ கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த மிசியோன் தோத்திர திருநாளிலே உமது நாமத்துக்கு பயந்தவர்களாக நாங்கள் நீர் கொடுத்த இந்த வாழ்க்கையை அநேக நேரங்களில் மறுதளித்து விட்டோம். எங்களை மன்னிப்பீராக, எங்களுக்கு இறங்குவீராக. உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் தங்கியிருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருக்கட்டும் சாமி. இந்த மிசியோன் தோத்திர திருநாளில் எப்பொழுதும் உமது நாமத்துக்கு பயந்தவர்களாக இருக்க நீர் துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக, ஆமேன்.